என்ன இதெல்லாம்? யாரம்மா நீ? யார் நீ? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சொல்றேன். சரி சரி, தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும். அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல எழுந்துருமா. ஆமா, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சவ, எங்க ஊருக்காரி. பாவம் அனாதை. ஒருத்தன் ஏமாத்திட்டான். கையில குழந்தை. மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த ஐயோ? தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே? உன் பாரதிக்கு அப்பீல் இது. ஏய், எழுந்துறம்மா. அந்த அயோக்கிய மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான். சுட்டு தள்ளிடுவேன் அவனை. ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தைய. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ. யார் நீ? நான் ஒரு கதாநாயகி. நான் ஒரு கதாநாயகி. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. நான் முள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்?
பிரசாத், பிரசாத், எங்க போற? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. யாரவ? அதான் சொன்னேனே, கதாநாயகி. நாயகனை தேடி வந்திருக்கா. ஓ, அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, வக்கீல், வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதரா? ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிரில எப்படி எல்லாம் பண்ற நீ? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீயா மனசு திரிந்து அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. டீக்கே, போடா கண்ணா, போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போகுது, போப்பா. இதையும் போட்டுட்டா. ஏன்பா நீயே ஜெயிச்சிருந்தா எப்படி? ஒரு ஆட்டம் தான் எனக்கு விட்டு கொடுக்க கூடாதா? அது சரி, இந்த மேட்டர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்க கூடாது. தீப்புட்டி இருக்கா? நான் தான் திருட்டு மடிப்பேன் இல்லையோ, பேக்கெட்லயே தீப்புட்டி வச்சு மாட்டிப்பேனா? பிரசாத் பிரசாத், தீப்புட்டி இருந்தா கூட. என்ன சார் இது, எம்முனாலே அவனை தீப்புட்டி கேட்கறீங்க? அவன் தான் அவனை கேட்க கூடாது, நீ அவனை கேட்டா தப்பு இல்லை, கேட்கலாம். அவன் தான் போயிட்டானோ இல்லையா, ரூமுக்குள்ள போய பிறகு பிற தீப்புட்டி வச்சிருப்பான். ஒண்ணு இருந்தா எடுத்துட்டு வா, எனக்கு வேணும். வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு போறீங்க? உன் கடனை தீர்த்து உன்னை எங்கிருந்து அனுப்பணும், அதுக்காகத்தான். கடனா? ஆமா, அன்னைக்கு 10, 20, 30 உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துட்டு போய, இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா மேல போட்டு கொடுக்குறேன். என் மூஞ்சில முழிக்காம இங்கிருந்து ஓடி போயிடு. அப்ப என் கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்ப போயிடு. எதுக்கும் செல்வி அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். செல்வி 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 யாரவ? உன்னுடைய அம்மா மேனகா. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. உள்ள போய் வேலையை பாரு, போ. அடுத்த வாட்டியாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும்.